ராகவன், உங்க மதர் எங்க இருக்காங்க? நீங்க எதுக்காக இப்படி கேக்குறீங்கன்னு புரியுதுங்க. அவங்க இப்பவும் போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல தான் இருக்காங்க. ஓகே மேடம், நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். புவனேஸ்வரி இப்ப எங்க இருக்காங்க? சார், என் ஸ்டேஷன் லாக்அப்ல உள்ள இருக்காங்க சார். என்னாச்சு சார்? எதுக்காக புவனேஸ்வரியை பத்தி கேக்குறீங்க? மேடம், புவனேஸ்வரி லாக்அப்ல இருக்கிறதா இன்ஸ்பெக்டர் சொல்றாரு மேடம். உண்மையாவே புவனேஸ்வரி லாக்அப்ல தான் இருக்காங்களா? என்ன சார் இப்படி டவுட்டா கேக்குறீங்க? அவங்க லாக்அப்ல தான் இருக்காங்க. என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? மேடம், புவனேஸ்வரி லாக்அப்ல தான் இருக்காங்களா மேடம்? ஓகே, அப்ப இன்ஸ்பெக்டர் வீடியோ கால் ஆன் பண்ண சொல்லி லாக்அப்ல இருக்கிற புவனேஸ்வரியை காட்ட சொல்லுங்க. ஓகே மேடம். ஹலோ இன்ஸ்பெக்டர், வாய்ஸ் காலை கட் பண்ணிட்டு உங்க மொபைல்ல வீடியோ கால் ஆன் பண்ணி லாக்அப்ல இருக்கிற புவனேஸ்வரியை காட்டுங்க. மேடம் இப்ப பார்க்கணுங்கிறாங்க. சார், என் மேல நம்பிக்கை இல்லையா சார்? ஓகே சார், இதோ வீடியோ கால்ல வரேன். இன்ஸ்பெக்டர் வீடியோ கால்ல வராரு. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். லாக்அப்ல தான் இருக்காங்க. பாருங்க மேடம். பாருங்க. ஓகேவா சார்? பாத்தீங்களா சார்? மேடம் உள்ளதான் இருக்காங்க. ஓகே இன்ஸ்பெக்டர், நான் மறுபடியும் கூப்பிடுறேன். என்ன சார் இது? அந்த அம்மா லாக்அப்ல தான் இருக்காங்க. அப்ப இங்க வந்தது புவனேஸ்வர் இல்லையா? அதானே. ராகவன், இங்க இருந்து உங்க மதர் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்காங்க. ஓ, எஸ் மேம், ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் மேம். சோ லாக்அப்ல இருக்கிற புவனேஸ்வரி போலீஸ் ஏமாத்திட்டு லாக்அப்ல இருந்து தப்பிச்சு இங்க வந்திருந்தா கூட 5 மினிட்ஸ்ல திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்குள்ள போயிருக்க முடியாது. ஆமா மேடம். அப்போ புவனேஸ்வரியா இங்க வந்தது ரியல் புவனேஸ்வரியா இருக்க சான்ஸ் இல்ல. புவனேஸ்வரி மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி. கரெக்ட் மேடம், கண்டிப்பா இது ஒரு அமானுஷ்ய சக்தி தான். எங்க ஊர் ஆத்தவங்கள புறட்டி எடுத்துட்டா போல இருக்குங்க. ஆத்தா உன்ற மகிமையா மகிமையுமா நான் சொன்னேன் இல்லைங்களா? எங்க ஊர் ஆத்தா கோவக்காரியாக்கும். கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இதை பாருங்க, ஜாக்சன் பெட்டர் மஸ்லைட் பண்ணி இந்த கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணாம நல்லபடியே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஊரை பார்த்து போயிருங்க. இதுக்கு மட்டும் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. என் ராட்டு தான் அடிக்கிறேன். ஏன்னா ஆத்தா நேரில் வராதுன்னு சொன்னேன். இப்ப வந்துட்டா. இப்ப என்னாச்சு பாத்தியா? இந்த தடவை என்னமோ உங்க மேல பரிதாபப்பட்டு உங்களை எச்சரிக்கை பண்ற மாதிரி இந்த வெதரில் தூவி விடுவாங்களே, அந்த மாதிரி லேசா தட்டிட்டு போயிருக்கலாம். இப்போ இதுக்கு மேல கேடுகட்ட வேலை பண்ணிட்டு இருந்தீங்க. நெற்கதிரா இருக்கிற மாதிரி கால் தரத்துக்கு போயிட்டு பழக்கம். இதுக்கு மேல உங்க இஷ்டம் சொல்லிவிட்டேன். அப்படிதான் எல்லாம் கிளம்புங்க. நான் கிளம்புறேன். அப்புறமேட்டுங்க அதெல்லாம் சொல்லிவிட்டுங்களே. இது பேசின பிரச்சனை புத்தி இருந்தா பொழைச்சுப்பாங்க. என்ன சார், இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. மனுஷங்களா இருந்தா சமாளிச்சுக்கலாம், ஆனா கடவுளை எப்படி சார் சமாளிக்க முடியும்? சாரி சார், எங்களுக்கு இந்த ப்ராஜெக்டே வேணாம். நாங்க விலகிக்கிறோம். என்ன சார் எல்லாரும் என்ன சொல்றீங்க? நான் சொல்றது சரிதானே? தேவையில்ல சார், நம்ம போலாம். வாங்க வேற ப்ராஜெக்ட் பாத்துக்கலாம் சார். சரி சார், அப்படிலாம் எதுவும் இருக்காது. சொன்னா கேளுங்க ப்ளீஸ், நம்ம பேசிக்கலாம். சார் ப்ளீஸ் சொன்னா கொஞ்சம் கேளுங்க, நம்ம பேசிக்கலாம். கேளுங்க சார், ப்ராஜெக்டே எனக்கு யாரும் போகாதீங்க ப்ளீஸ். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், சால்வ் பண்ணிக்கலாம் சார், ஈஸியா இதை. எனக்கு கஷ்டத்தை சீக்கிரம் வாங்க.
இந்த சிங்கத்தை பார்த்து பண்ணி கூட பயந்து ஓடுற மாதிரி எல்லாம் ஓடுறானுங்க பாருங்க. வாங்க ஏனுக்கா வாங்க பாருங்க. மேடம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ என்ன மேடம் பண்றது? அப்புறம் போகாம என்ன பண்ணுவாங்க? எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். சரி, எனக்கு இப்ப உடனே லாக்அப்ல இருக்க புவனேஸ்வரியா பாத்தே ஆகணும். வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ஓகே மேம். அந்த ஜாக்சன் பெட்ரோமஸ் லைட் அப்படியே பாருங்க எப்படி பயந்து ஓடுதுன்னு. மூணு பேரும் பயந்து ஓடி போட்டாங்க. ஓடி போயிட்டாங்கடா. அப்பா என்றா இது என்றா இது இவ்ளோ வெயிட்டா இருக்குது. இதை எப்படிடா தலையில வச்சுக்கிட்டு நாடகம்லாம் நடிக்கிறாங்க? சின்ன வயசுல பொண்ணு ராம மகள்லாம் போலியா? ஆமா, அது எப்படிடா பாத்துக்கணுக்கா. இந்த சோடு வெயிட்ட தலையில வச்சுக்கிட்டு? பா, ஏனுக்கா சுச்சோ. அக்கா, இந்த கிரீடத்தை ஒரு தடவை என்ற தலையில வச்சு பாக்கட்டுமுங்களாக்கா? ஓ, இப்போ உனக்கு கிரீடம் ஆசைலாம் வந்துருச்சா முருகேசா? ஐயோ அக்கா அப்படி இல்லைங்க. அதெல்லாம் நல்லதுல தெரிஞ்சுக்கோ. ஐயோ அக்கா அப்படி இல்லைங்க. இதுல கலர் கலர் கல் வச்சிருக்கீங்களா? இது என்ற தலையில வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு பாக்க சின்ன ஆசைங்க, மத்தபடி பதவி ஆசை இல்லை. அந்த பயம் இருக்கணும். இல்லனா இத நீ தலையில வச்சு போட்டு நீதான் புவனேஸ்வரின்னு சொன்னாலும் சொல்லுவேன். உன்னால நம்ப முடியாதாக்கும். ஐயோ அப்படின்னு சொல்ல மாட்டேன்க்கா, நான் முருகேசனுங்கக்கா. அப்புறம் முருகேசா, பாத்தியா எல்லாரும் எப்படி பயந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. இப்ப போனவங்க திரும்ப வருவேன்னு நினைக்கிறியா? வரமாட்டேக்கா. எப்படிக்கா வருவாங்க? நீங்க போட்ட போடல ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் ஊர் பக்கம் தலை வச்சு கூட பழக்க மாட்டாங்க. அம்புட்டு பயந்துட்டாங்களா? வாத்தியார் சாட்டை எடுத்த மாதிரி இல்ல, நானும் சாட்டை எடுத்தேன். அது நேர்ல என்னால பார்க்க முடியலங்க. ஆனா வெளியில இருந்து சத்தம் நல்லா கேடுதுங்கக்கா. எனக்கு திடீர்னு கண் கலங்குறீங்க, என்னாச்சுங்கக்கா? அது ஒண்ணும் இல்ல முருகேசா, இன்னைக்கு ராகவனை நான் என்ற கையால அடிச்சிட்டேன். அவன் அழுகும் போது என்ற மனசு ரொம்ப துடிச்சுது. ஆனா அவன் திருந்திருவாங்கிற நினைப்புலதான் அந்த அடி அவனை போட்டு அடிச்சேன். ஆனா என்ற மனசு இப்ப கேட்கல. பாவம் என்ற புள்ள கண்ணமெல்லாம் செவந்துருச்சு. நீங்களே சொல்றீங்களாக்கா அவன் திருந்துடுங்கிறக்காக அடிச்சான்னு? அப்புறம் எதுக்காக்கா வசனப்படுறீங்க? நீங்க ஒன்னும் வசனப்படாதீங்கக்கா. அப்புறம்க்கா இந்த அம்மன் ட்ரெஸ் வாடகைக்கு எடுத்துக்கோம் இல்லைங்கக்கா, திருப்பி கொடுக்கணும் இல்லைங்கக்கா. நீங்க உங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இதை கொடுத்தீங்கன்னா திருப்பி கொடுத்துருவேனுக்கா. அப்புறம் பாருங்கக்கா, ஏதாச்சும் ஒரு கம்மலை மாட்டிருக்குங்க. அதை மாட்டிட்டு இங்க இப்படி கழுத்தை ஆட்டும் போது எனக்கு வலிக்குதுக்கா. எங்க காது தனியா காலிட்டு வந்துரும்னு பயமா இருக்குங்கக்கா. ஆமாடா, அது வேற நேரம் ஆக ஆக காசு எச்சா கேட்பாங்க. ஆமாங்கக்கா. அப்புறம்க்கா இந்த மைக் செட் குமாருக்கும் எலக்ட்ரிஷியன் ரவிக்கும் காசு கொடுக்கணுங்க. நான் போய் செட்டில் பண்ணிடுறேன்க்கா. அதுக்குள்ள நீங்க போய் உடுப்ப மாத்திட்டு வந்துறீங்களாக்கா? இப்போ நான் அம்மன்ல இருந்து மறுபடியும் நான் அகிலாவா மாறணும் இல்ல? ஆமாமாங்கக்கா. ஆமா, சரி. அந்த கம்மலை சீக்கிரம் கழட்டிருங்க. காதுங்க கழண்டு வந்துரும்னு பயமா இருக்குங்கக்கா. கம்மல் அது நல்லாதான் இருக்குது பாரு. ஐயோ அடுத்துங்க காது கழண்டு வந்துரு போதுங்கக்கா. சரி சரிங்க, நான் சரிடா, போயிட்டு வந்துடுறேன். சரி. இதை நான் கையோட எடுத்துட்டு போறேனுக்கா. இல்ல நானே எடுத்துட்டு போறேனுக்கா. புவனேஸ்வரி மேல கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. என்ன மேடம் சொல்றீங்க? எதுக்காக இப்ப திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? மேடம் நல்லா யோசித்தானே இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கீங்க? அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்கிறதுக்கு நான் ஒன்னும் பிரகாஷ் இல்ல. நான் நல்லா யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல? எதிரி மனுஷனா இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப என்ன ஆச்சு? இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்ப டாடி கிட்ட என்ன பதில் சொல்வீங்க? இங்க பாருங்க,
என்கிட்ட கேட்காம என்னோட பெர்மிஷன் இல்லாம புவனேஸ்வரிய லாக்அப் குள்ள வச்சது தப்பு. 2 நாள் நான் ஊர்ல இல்லனா உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? இனிமே என்ன கேட்காம என்னோட பெர்மிஷன் இல்லாம நீங்க எதுவுமே பண்ண கூடாது. புரிஞ்சுதா? ஓகே மேம். உள்ள வாங்க. வணக்கம் மேடம். வாங்க மேடம், உட்காருங்க. அவங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்ட நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். ரிலீஸ் பண்ணுங்க. என்னாச்சு மேடம்? எதுக்காக இப்ப திடீர்னு கேஸ வாபஸ் வாங்குறீங்க? எங்க கிட்ட பணம் வாங்கிட்டு தானே அவங்க மேல கேஸ் போட்டு லாக்அப் குள்ள வச்சிருக்கீங்க. திரும்பவும் பணம் கொடுத்தாதான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிட்டு ரிலீஸ் பண்ணுவீங்களா? அப்படியெல்லாம் இல்ல மேடம். இந்த கேஸ்லாம் கோர்ட்ல 1 நிமிஷம் கூட நிக்காது. கோர்ட்டுக்கு உண்மை தெரிஞ்சா உங்க வேலை போயிடும். நீங்க அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. பண்ணிடுங்க. சரி, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. ஏட்டே சார். அந்த அம்மாவை ரிலீஸ் பண்ணியா? ஓகே சார். வாங்க மேடம். மேடம், இதுல ஒரு சைன் பண்ணிருங்க. எனக்கு பயந்து போய் கேஸ வாபஸ் வாங்க வந்துட்டாங்களாக்கோ. நினைச்சனுக்கா எனக்கு ஜாக்சன் பெட்ரோல் பஸ்ல அப்படியே ஆத்தாடி செடியில பயந்து போய் ஓடி வந்து கேஸ வாபஸ் வாங்க வந்துட்டீங்களா? வாபஸ் வாங்கின மட்டும் பார்த்தாதுங்க, இந்த ஊர் விட்டு ஓடி போயிடணுமாக்கும். ஏன்டா அடுத்து அடிக்கிற மாதிரியும் போற பிளான் பண்ண அப்புறம் அப்படிதான் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும் சொல்லிவிட்டேன். வாங்க போலாம். ஆட சீக்கிரம் போங்க போங்க, ஸ்டேஷனுக்குள்ள காத்து வரட்டும். எனக்கு அப்புறம் போலாங்களா? நீங்க போலாம். போலாங்க. வரானுங்க இன்ஸ்பெக்டர், வாங்க போலாம். நில்லு. என் கண்ணு, திடீர்னு ஏன் இந்த மாற்றம்? மாற்றத்துக்கு காரணம் என்ற மேல உனக்கு புதுசா வந்த அக்கறையா, இல்ல ஒன்றுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பயமா? எனக்கு முகத்தை பார்த்தாலே தெரியலீங்களாக்கா. உங்க மேல இருக்கிற பயத்துல தாங்க ஓடியாந்து கேஸ வாபஸ் வாங்கிட்டாளுங்க. அதை சிரிச்சு அப்படியே மலுப்புறா பாருங்க. உங்ககிட்ட எனக்கு பயமும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. அப்புறம் எதுக்காக கேஸ வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ? சிங்கத்தை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு அதை அடக்கி ஆள்ற ரிங் மாஸ்டர் இல்லைனா, சிங்கத்தை காட்டுக்குள்ள சுதந்திரமா உலாவ விட்டு அதை வேட்டையாடுற வேட்டைக்காரினா. ஏனுக்கா சிங்கத்து வயலுக்கு அடி போடணும்னு அவ தலையில இருந்து அது யாராலக்கா மாத்த முடியும்? எதிரிய கட்டி போட்டு பலத்தை காட்டுறது வீரம் இல்ல, விளையாட விட்டு ஜெயிச்சு காட்டுறது தான் வீரம். அதான் என்னோட ஸ்டைல். இனிமேதான் நீங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பட்டா பார்வதி, அது என்ன தலையில காயம்? பார்வதியா? Who is she? என்ன எப்ப பார்த்தாலும் என்ன பார்க்கும் போதெல்லாம் பார்வதி பார்வதினே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் பார்வதி இல்ல, ஜாக்லின். ஜாக்லின் பெர்னாண்டஸ். பரவாயில்ல, நீ அவ இல்லல்ல. சரி, அது என்ன தலையில காயம்? மேடம் காலில் வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளவுதான்.
போலாம். எனக்கு அதை போயிட்டாங்களே. நாம இங்க நின்று என்ன பண்றதுங்கக்கா? நாம வீட்டுக்கு போலாம்க்கா. கண்மணி மணி வரை உங்களை பார்க்காம அழுதுட்டு இருந்ததுங்கக்கா. உங்களை பார்த்துச்சுன்னா மனசுக்கு நிம்மதியா இருக்குங்கக்கா. போலாம்க்கா வாங்க. இல்ல முருகேசா, எனக்கு ஏதோ ஒண்ணு இடிக்குது. அது என்ற கொடையா இருக்குங்க. அதானு கிடைச்சுக்கும். இந்த பக்கமா வச்சுக்கிட்டு பிடிக்காதுங்கக்கா. அட அறிவாளி, நான் அத சொல்லல. எனக்கு அந்த ஜாக்லினை பார்க்க கண்டிப்பா அது பார்வதியா தான் இருப்பான்னு எனக்கு நிறைய சந்தேகம் வருது. எனக்கு அப்படி சொல்றீங்க? 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, அதனால அப்படி சொல்றீங்களாக்கா? அது மட்டும் இல்ல முருகேசா, பார்வதிக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரத்தம் கொடுத்துட்டு வந்தேன்ல, அப்போ பார்வதிக்கும் நெத்தில தான் அடிபட்டு இருந்தது. ஜாக்லினுக்கும் அதே மாதிரி தான் அடிபட்டு இருக்கு. 2 பேருக்கும் ஒரே மாதிரி தலையில ஒரே இடத்துல எப்படி அடிபடும்? அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இதுல என்னக்கா சந்தேகம்? கதவு தலையடிச்சு பிடிச்சாமக்கா. அதான் இப்ப சொன்னானே, அந்த பீம்பாய் சாம்பார் பக்கிட்ட தூக்கிட்டு போற மாதிரியே நடப்பானே, அவன் சொன்னானே இல்லைங்கக்கா, கதவு தலையில இடிச்சுன்னு. நீங்க பணசை போட்டு குழப்பிக்காதீங்கக்கா. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரே இடத்துல அடிபடலாங்கக்கா. அதை பார்த்து உங்களுக்கு குழப்பமாயிருச்சுங்கக்கா. அதானுங்கக்கா. அதுக்கு என்னமோ இங்கிலீஷ் பிச்சில சொல்லுவாங்களேக்கா, கோ கோ கோ. அச்சோ, கோ 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 இன்சிடென்ஸ். அந்த கோப்பரத்தாங்க இன்சிடென்ட்ஸ் தானுக்கா. அதானுங்கக்கா. அதனாலதான் உங்களுக்கு குழப்பமாயிருச்சுங்கக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம பார்வதி அம்மன் எங்க இந்த ஜாக்சன் பேட்டர் மோஸ் லைட் அம்மன் எங்க அந்த முகத்தை பார்த்தாலும் கோவமா வருதுங்கக்கா. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு அப்படி தோணுதுங்க. அப்படிதானுக்கா. அத எப்படிடா சொல்ற? அத சொன்னானே இல்லைங்கக்கா. இப்போ உங்களை மாதிரியே புவனேஸ்வரி அக்கா இருக்காங்க இல்லைங்கக்கா, அந்த மாதிரி தானுக்கா இந்த பார்வதி அம்மனை மாதிரி இந்த ஜாக்சன் பேட்டர் மோஸ் லைட் அம்மன் இருக்குது. உலகத்துல ஒருத்தர் மாதிரி 7 பேர் இருப்பாங்களாமாக்கா. என்ன மாதிரி கூட இருக்கலாமாக்கா. ஆனா அவன் தானே கண்ணில் அவன் உள்ள இருப்பான் போலீஸ் ஸ்டேஷன்ல. அங்கதான் கிரிமினல் எல்லாம் பிடிச்சு வச்சிருப்பாங்க. நான் பார்த்தாங்க இல்லைங்க. ஆனா முருகேசா, சொல்லுங்கக்கா. இப்போ நீ சொல்ற மாதிரி இருந்தாலும் என் மேல இருக்கிற கேஸ ஜாக்லின் ஏன் வாபஸ் வாங்கினா? அதை யோசிக்கணும். அக்கா, அந்த ஜாக்சன் பேட்டர் மோஸ் லைட் அம்மன் உள்ளுக்குள்ள சொன்னது அம்புட்டுமே போயுங்கக்கா. மெய்யாலுமே என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஜாக்சன் பேட்டர் மோஸ் லைட் அம்மன் கேஸை வாபஸ் வாங்குற காரணம் யார் தெரியுங்களா? வேற யாரு? நம்ம புவனேஸ்வரி அக்கா தானுக்கா. என்னடா சொல்ற? ஐயோ, கதை எனக்கு கேக்குறீங்க. நம்ம புவனேஸ்வரி அக்கா இருக்கீங்களா, அப்படியே சும்மா டெரரா அம்மன் கெட்டப்ல போய் அவங்க ஆபீஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் சும்மா புரட்டி எடுத்துட்டாருங்கக்கா. போனாக்கா அடிச்சதுல பயந்து போய் ஓடி வந்து கேஸை வாபஸ் வாங்கி போட்டு ஏதோ என் மீசில மண்ணோட்டலன்னு அந்த அம்மனிக்கு மீசிலேயே சும்மா ஒரு பழமொழிக்கு சொன்னானுங்கக்கா. அந்த கணக்குல சொல்லிட்டு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? பரவாயில்ல, புவனா புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்த பண்ணிருக்கா. புத்திசாலி. வா, இப்போ வீட்டுக்கு போலாம். ஆமாக்கா, இங்க நின்று என்ன கப்படுறது, வாங்க போலாம். அப்புறமுக்கா அந்த நிலத்தை கூத்தை கூட்டுருந்தாருங்கக்கா. ஆமா. முருகேசா அதுக்கான பத்திரத்தை கேட்டுட்டே இருந்தானுங்கக்கா. நான் அப்புறமேட்டுக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன். என்ன மேடம் இங்கே நின்னுட்டீங்க? சாரி மேடம், டோன்ட் மிஸ்டேக் மீ. கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன முடிவெடுத்திருக்கீங்க மேடம்? இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட் வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. எல்லாம் நீங்க பண்ண தப்பால தான். நான் டாடி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றேன். அவர் என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியல. அது வரைக்கும் நீங்க எந்த மூவும் பண்ண வேண்டாம். பர்டிகுலரா என்ன கேட்காம எந்த டெசிஷனையும் எடுக்க வேண்டாம். புரிஞ்சுதா? ஓகே மேம். கிளம்புங்க. ஓகே மேம், வாங்க போலாம். ஓகே சார். மேம் கிளம்பலாம். கிளம்பலாம். ஓகே. ஓகே மேம். புவனம்மா தான். புவனம்மா, என்ன பார்வதி, எங்க இருக்கிற? இதோ நல்லூர்ல தான் இருக்கேன். சரி, நான் சாமி ஆடிட்டு வந்தப்புறம் அங்க என்ன நடந்துச்சு? எல்லாரும் அங்கதான் இருக்காங்களா இல்ல பயந்து ஓடிட்டாங்களா?
இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. சூப்பரா பிளான் பண்ணி எல்லாரையும் பயந்து ஓட வச்சிட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு கம்பெனியை கட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம், போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியாச்சு. அகிலாமாவை லாக்அப்ல இருந்து விடுதலை பண்ணியாச்சு.